சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஞானே குமாரி ஞானே குமாரி அம்மா நடன செய்யாரே. ஞானே குமாரி நடன செய்யாரே. நளின கல்வேரி நறுமலர் தாரே. நளினையும் மீறி அருமளர் தாரி. நளின கல்வேரி நறுமலர் தாரி. மீனல்லு செய்தி மணியே மணியே மணியே. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் ஞானே குமாரி அம்மா நடன செய்யாரே. ஞான குமாரி நடன செய்யாரே. நளின கல்வேரி நறுமலர் தாரே. நளினையும் மீறி அருமளர் தாரி. மீனல்லு செடி மணியே மணியே. காரணேருவினி காமசுவாகிரி. அக்கணிக்கெதன மேவும் குறிகளுண்டோ அக்கணிக்கெதன மேவும் குறிகளுண்டோ குறிகளுண்டோ குறிகளுண்டோ. இந்த முகம் உண்டு கொங்கு இருண்டு கோதில கண்கள் உண்டு உருகா கோதில கண்கள் உண்டு. குளிர்ந்த முகம் உண்டு கொங்கைகள் இரண்டுண்டு பழுதில்லாத கண்கள் உண்டு நிமிர்ந்த நடையுண்டு நேர்கொண்ட பார்வை உண்டு. தமிழ்நாடு செருக்கு உண்டு கண்டு வந்தது ஒரு பெண்டு. பெண்டு இல்ல முருகா, பெண்டு. யாரவள்? பெண் சுந்தரவள்ளி. சுந்தரவல்லி. ஆதியிலே உடுத்தீரலை வாக்கு. ஓஹோ, அமிர்தவல்லி சுந்தரவல்லி. அமிர்தவள்ளியை மனமுடித்த தாங்கள் தற்பொழுது சுந்தரவள்ளியை மனமுடிக்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது முருகா. அவள் லவ்வுதானே, அவள் லவ்வோடு இருக்கிறாள். அவள் லவ்வுதானே. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் செல்ல வேண்டும். இதோ வருகிறேன் முருகா. இப்படியே செல்லக்கூடாது. ஏங்க, ஒரு பெரிய மனுஷன் போகும்போது ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து போய் வெற்றியோடு வாங்கன்னு அனுப்பி வைப்பீங்கன்னு பார்த்தா உங்களை போகும்போதே தடை போடுகிறேன் ஐயா. தடைக்கு காரணம் இருக்கிறதே. என்ன காரணம்? இப்படியே போனீங்கன்னா உடனே உங்க காலில் விழுந்துருவா. அவள் அஞ்ஞானம் அகலாது. அவள் அஞ்ஞானத்தை அகற்றி விஞ்ஞானத்தை புகுத்துவதற்காக தாங்கள் வேடனாக செல்லாமல் வேடனாக செல்ல வேண்டும். ஏன் அப்படி செல்ல வேண்டும்? அவளே மான்பாட்டை குட்டி தானே, மான் குட்டி தேடி போற மாதிரி போங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் போறேங்க. சரிம்மா. இருந்தாலும் என்னை பற்றி அவளிடம் எடுத்துரைக்கும் பொழுது எடுத்து சொல்லாம இருப்பானா? உங்களுக்கு பெருசா தூக்கி கொடுத்துருப்பாங்க. மிகச் சிறப்பான பெருமையை கொடுத்தா. என்ன பரிசு? என்ன பரிசு? எத்தனையோ பரிசுகள் தான் முருகா. ஞான முனிவரே தவ யோகியே தாங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை அமையாது, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நீங்கள் தான் எத்தனை பெருமை சொன்னார்கள். ஏங்க மைத்துனர் கூட கேளுங்க, சொன்னாரா இல்லையா? காலையில சொன்னாரா இல்லையா? என்னை பற்றி எடுத்துரைக்கும் போது அவ திட்டா பரதேசி பையன்றா, ஊர்ரா சித்திரவன்றா, அப்பா அம்மா பேச்ச கேட்காதவன்றா. என்ன பேச்சுன்றீங்க? சரி, சொல்ல வேண்டிய சொன்னாலா இல்லையா? அது மட்டுமா? நாரதர் மிகச்சிறப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். சரி,
என் பொண்டாட்டி தானே என்ன கட்டிக்க ஆனா போறவங்க. பொண்டாட்டினால அடி அடிச்சா கூட வாங்கி விடுங்க. அதே கணவன் மனைவிக்குள்ள ஊடல் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஊடல் குடல் சரசு செல்லாம் அது இயற்கை தானே. உங்களை பத்தி ஏதாவது கேட்டாளா? என் மைத்துனர் இந்த உலகத்துக்கு எதை சொல்ல வர்றாரு? என்னங்க சொல்றீங்க? அவரை பார்த்து ஒரு சிறப்பான ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் கவனிக்க தரவையை தாங்கள் கவனித்தீர்களா? என்ன பட்டம்? என்ன கூறினால்? கூட்டி கொடுப்பவரே. ஏங்க இடம் அந்த மண்ணு கிண்ணமா இருக்கு, சாமி கூட்டிட்டு நிற்க வேண்டியது அப்படிதானே சொன்னா? அப்படி இல்லையா? இத்தனை வருஷமா கூட இருந்திருக்கீங்க, இந்த வார்த்தையை சொல்லாம விட்டீங்க. அப்ப என்னை அப்படியா கேட்டா அவ கூட்டி கொடுப்பவனு? ஆமா. இப்பதான் நினைக்கிறேன். என் மாப்பிள்ளைக்கு கோவம் வரப்போகுது. நீ ஏன் கோவத்தை விட என் மாப்பிள்ளை எங்க 33 கோடி தேவர்கள் 40 ரிஷிகள் வணங்கக்கூடிய தகுதி பெருமை யாருக்குங்க இருக்கு? எனக்கு இருக்கிறது. உங்கள் ஒருத்தருக்கு தானே இருக்கு. ஆமா முருகா. அப்பேற்பட்ட உங்களை பார்த்து அவன் என்ன கேட்டா? கூட்டி கொடு கேட்கலாமா? மகாலட்சுமியுடைய அந்தப்புறத்திற்கே எந்தவித தங்குதடையும் என்று சென்று வரக்கூடிய தகுதி யாருக்குங்க அட இருக்கு? யமனோட வரைக்கும் போற தகுதி யாருக்கு இருக்கு? உங்க ஒருத்தருக்கு தானே. எனக்கு தானே இருக்கு. அப்பேற்பட்ட உங்களை பார்த்து அவன் என்ன கேட்டா? கூட்டி கொடுப்பேன்னு கேட்கிறா. அப்பேற்பட்ட அவளை முருகா இல்ல இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கலியுகத்துல அவ ஒரு தடவை தான் கேட்டா. அதுவே யாரும் கவனிச்சாங்களா இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க 7 தடவை சொல்லி அவ இதத்தான் சொன்னான்னு நீங்க காட்டி கொடுக்குறீங்க. காலையில எதுவும் கிடையாது உங்களுக்கு. நான் அப்படி சொல்லுங்க, நீங்க தாங்க சொன்னீங்க. நீ யாருங்க கேட்டா? தவறு செய்வன தவறு செய்ய தூண்டுறது தண்டனை அது. சரிங்க. அப்படி முன்ன இந்த கலியுகத்துல அதுக்கெல்லாம் வருத்தப்படுறது இருங்க. இந்த கலியுகத்துல என்ன விட்ட வேற புருஷன் உண்டா? அப்படி நிற்கதையா நிக்க வேண்டியதுதான். கிடையாதுல்ல. நீங்க தானே புருஷன். உங்களை பார்த்த வெண்ண கேட்டா? முருகா இவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் பாத்துங்க. என்னமா கேட்டுட்டா விடுங்க. என் மாப்பிள்ளைங்க நீங்க ஆ. அப்படி கேட்ட அவளை புருஷங்க முருகா இது அதை விட அதிகமா இருக்கு. உங்களை அப்படி கேட்ட கூடாது. அப்படி நீங்க விட்டுட்டு போட்டீங்கன்னா மண்டை ஏன் மண்டை தான் வெடிக்கும். கலகம் நிறைவேறாது. பண்ணலாம் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். அவளெல்லாம் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சரி, அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சொல்லிட்டீங்க சாமி, உங்களுக்காக. இவ்வளவு வருஷம் தெரிஞ்சிச்சு, இனிமே தெரியாமையா செய்யுங்க. எதுக்கு 4 பேருக்கு தெரியும்? இப்படி திருமண கோலத்தோடு காட்சி கொடுத்தால் நாளைக்கே ஒண்ணு கேட்ப கொள்ளையங்க. தாங்களுக்கு என்ன தருவீர்கள்? பாட்டி என பாமாலையோடு திருமணத்துக்குரிய பூமாலை கொண்டு அடியேன் வருகின்றேன். இப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முடிவு உங்கவருக்கு என்ன தருவீர்கள்? உலக மக்கள் மத்தியிலே என்று அழியாத புகழ் மாலை போதும் முருகா. நன்றி முருகா. வருகிறேன் என்று வெற்றி உங்களுக்கு. ஏங்க, வசனம் கேள்வி பாட்டாது நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக கலைஞர்களை வாழ்விக்கக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் அமைத்து தரக்கூடிய நான் எதுலையாச்சும் சொல்ல படிச்சு சொல்லலாம் பார்க்குறேன். எதில் விளம்பரமே பிடிக்காத ஆளுகளாக இருப்பீங்களோ எதுலையுமே பேர காணமே. பேர் என்னென்ன எங்களது வீரா ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்றும் இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பு சகோதரர்கள் SKS அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்து என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஆசிரியர் அருமை அண்ணன் ராஜேஷ் கண்ணன் அண்ணன் அவருடைய கலைக்குழு சார்பாக இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை சிரம் தாழ்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கம்.